சிவாய திருச்சிற்றம்பலம். குருவே சரணம். ஓம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சிவாய திருச்சிற்றம்பலம். குருவின் திருவடிகளை வணங்கி அறிவார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்றைய காணொளியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரயாக்ராஜ் அப்படிங்கிற இடத்துல மகா கும்பமேளா நடந்துட்டுருக்கு. இப்போ நடந்துட்டுருக்கு. அந்த மகா கும்பமேளான்னா என்ன, அது என்ன காரணத்துக்காக நடத்தப்படுது, அங்கே போகிறதுனால நமக்கு என்ன பலன்கள், அந்த கும்பமேளாவினுடைய சிறப்புகள் என்ன, அது எங்கெங்கெல்லாம் நடக்கும், எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒரு சில விவரங்களை இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காணொலியோட தலைப்பு மகா கும்பமேளா அப்படிங்கிறது தான். 2025 மகா கும்பமேளா. இப்போ மகா கும்பமேளா பிரயாக்ராஜ் அப்படிங்கிற உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் நடக்குது. முதல்ல கும்பமேளா அப்படின்னா என்ன, ஏன் அது எங்கெங்கே நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தத்தை தேவர்கள் கையில் எடுக்கிறாங்க. அந்த அமிர்தத்தை எடுத்து பரிமாறிக்கொள்வதில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பங்கு போட்டுக்கொள்வதில் ஒரு பிரச்சனை வருது. அப்போ ஒரு போர் நடக்குது. அந்த போரில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு போர் நடக்குது. அந்த போரில் கிருஷ்ண பரமாத்மா, பல்வேறு நம்முடைய தெய்வங்கள், நம்முடைய கடவுளர்கள் மிகப்பெரிய ஒரு போரை நடத்தி அதை தேவர்களுக்கு அந்த அமிர்தத்தை கொடுக்கறதுல முனைப்பாக இருக்காங்க. அப்படி அந்த போர் முடிஞ்சு அந்த அமிர்தத்தை கைப்பற்றும் பொழுது, அந்த கைப்பற்றப்பட்ட அமுத கலசத்திலிருந்து 4 துளிகள் இந்த பூலோகத்தில் விழுந்திருக்கு. அந்த 4 துளிகள் விழுந்த இடம் பிரயாக்ராஜ், ஹரித்வார், உஜ்ஜயினி, நாசிக். இந்த 4 இடங்களில் அந்த 4 அமிர்த துளிகள் விழுந்திருக்கு. அந்த அமிர்த துளிகள் விழுந்த இடத்துல ஓடக்கூடிய அந்த நதிகள் அந்த புண்ணியத்தை அடைஞ்சிருக்கு. அமிர்தத்தை ஏற்றுக்கொண்ட புண்ணியத்தை அந்த நதிகள் அடைஞ்சிருக்கு. இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, அந்த 4 இடங்கள்லையுமே ஏதாவது ஒரு சங்கமம் நடக்குது, நதிகளுடைய சங்கமம் நடக்குது. அப்போ அது இன்னும் பலமாகுது, அந்த புண்ணியங்கள் இன்னும் பலமாகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரயாக்ராஜில் பார்த்தீங்கன்னா கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 நதிகள் அங்கே இணையுது ஒரே இடத்துல. அந்த 3 நதிகள் இணையக்கூடிய திரிவேணி சங்கமம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த மகா கும்பமேளா நடக்குது. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும், அந்த நதிகளை நீராடுவதால், புனித நீராடுவதால் என்ன பலன், அமிர்தத்தை உண்ட பலன், நிச்சயமாக மோட்சம் உறுதி அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இன்றைக்கி கோடிக்கணக்கான பக்தர்கள் மதம் கடந்து, இனம் கடந்து, ஜாதி கடந்து எல்லாரும் அந்த இடத்துல கிட்டத்தட்ட இந்த ஒரு 45 நாட்களில் ஒரு 40 கோடிக்கும் அதிகமான மக்கள் அங்கே நீராடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அதில் இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இன்னும் அதிகமாக கூட்டங்கள் வரும்னு எதிர்பார்க்கப்படுறாங்க. இது வரைக்குமே நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி பேருக்கு மேலே அங்கே நீர் ஆடிட்டாங்க. அப்போது அந்த அமிர்தம் விழுந்த 4 இடங்கள், பூலோகத்தில் விழுந்த 4 இடங்களில் தான் கும்பமேளா நடந்துட்டுருக்கு. அப்போ அந்த கும்பமேளா என்ன என்ன விசேஷம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னம்னா, இப்போ நடக்கிற கும்பமேளா மகா கும்பமேளா. கும்பமேளா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அந்த நதிக்கு செய்யக்கூடிய ஒரு பூஜை தான் நம்ம கும்பமேளான்னு சொல்கிறோம் நம்ம. ஆனால் ஏன் அது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பார்க்கடலை கடைஞ்சு அந்த அமிர்தத்தை எடுக்கும்போது ஒரு போர் நடந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த போர் 12 பகல் 12 இரவு நடக்குது அந்த போர். அப்போ நம்முடைய ஒரு நாள் என்பது தேவர்களுக்கு ஒரு வருடம். அப்போ அந்த 12 நாட்கள் நடந்த போருடைய பிரதிபலிப்பாக தான் இப்போ 12 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த கும்பமேளா அப்படிங்கிற விஷயம் நடக்குது. ஏன் இது மகா கும்பமேளா அப்படின்னு சொல்கிறோம்னா, கும்பமேளாவில் 5 வகைகள் இருக்குது. ஒன்று மகா கும்பமேளா, அதுக்கு அடுத்தது பூரண கும்பமேளா, அதுக்கு அடுத்தது அர்த்த கும்பமேளா, அதுக்கு அடுத்தது கும்பமேளா, அதுக்கு அடுத்தது மக் கும்பமேளா. 5 வகையாக இருக்குது. இதில் மகா கும்பமேளா அப்படிங்கிறது தான் இப்போ பிரயாக்ராஜில் நடந்துட்டு இருக்குது. பூரண கும்பமேளா அப்படிங்கிறது 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடப்பது பூரண கும்பமேளா. அதுக்கு அடுத்தது அந்த பூரண கும்பமேளா 12 தடவை நடந்ததுக்கு அப்புறம் நடக்கிற கும்பமேளாவுக்கு பேர் தான் மகா கும்பமேளா. பூரண கும்பமேளா 12 தடவை நடக்கணும், அதுக்கப்புறம் நடக்கிறது தான் மகா கும்பமேளா. சரி, மகா கும்பமேளா எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரயாக்ராஜில் மட்டும்தான் மகா கும்பமேளா நடக்கும். பூரண கும்பமேளா எங்கெல்லாம் நடக்குன்னா அந்த 4 பக்கமும் நடக்கும். எங்கேன்னு கேட்டிங்கன்னா, பிரயாக்ராஜ், ஹரித்வார், உஜ்ஜயினி, நாசிக், இந்த 4 இடத்துலையுமே பூர்ண கும்பமேளா நடக்கும். 12 முறை இது மாறி மாறி 4 இடத்துலையும் நடந்ததுக்கு அப்புறம்
பிரயாக்ராஜில் நடக்கக்கூடிய கும்பமேளாவுக்கு பேர் மகா கும்பமேளா. 12x12 144 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மகா கும்பமேளா தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. நம்முடைய ஆயுட்காலத்தில் மீண்டும் ஒரு முறை இந்த கும்பமேளா வராது. ஏன்னா 144 வருஷத்துக்கு ஒரு முறை, இன்னொரு 144 வருஷம் நம்ம இருக்க போகிறது இல்லை இல்லைங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்புள்ள பக்தர்கள் வந்து இந்த கும்பமேளாவை கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நிறையா கூடாரங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. இருந்தாலும் வந்து நாம் வட இந்தியா போகும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக தான் போகணும். எல்லா இடங்கள்லையும் நம்முடைய காசை பறிக்கிறதுக்கான வழிகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கும். அங்கே பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம், நாங்கள் பக்கத்தில் கொண்டு போய் விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவும் நம்பிடாதீங்க. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினாலும் சரி, நீங்கள் ஏர்போர்ட் வழியாக போனாலும் சரி, மினிமம் நீங்கள் வந்து இறங்குற இடத்துலேருந்து 6 கிலோமீட்டர்லேருந்து 8 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் நடந்து தான் போகணும். அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிங்க. அங்கே போனோன்னா கூடாரங்களெல்லாம் ஈஸியாக கிடச்சிடாது. உணவு ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் கூடாரங்களெல்லாம் வந்து 40,000 50,000 அப்படிங்கிற மாதிரி தொகையில் அங்கே போயிட்டுருக்கு. அதனால் முயற்சி பண்ணுறவங்க அதுக்குண்டான முறையில் முயற்சி பண்ணாங்க. சாதுக்களாக நம்ம ஒரு சாமியார் மாதிரி போனோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அது வந்து அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம அதெல்லாம் பார்க்காம இயல்பாக போய் நம்ம நீராடிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. என்ன காரணம்னா, உங்களுடைய லைஃப்பில் மறுபடியும் ஒரு தடவை இது வரப்போகிறது இல்லை. மீண்டும் 144 வருஷங்கிறப்ப நம்ம இருக்க போகிறதில்ல. இந்த பிறவியில் நம்ம இருக்க போகிறதில்ல. மறுபடியும் வேறு பிறவியில் நம்ம இருப்போம். அதனால் அதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்போது அந்த மகா கும்பமேளா அப்படிங்கிறது 144 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும். அது பிரயாக்ராஜில் மட்டும்தான் நடக்கும். பூரண கும்பமேளா அப்படிங்கிறது 4 இடங்கள்லையும் நடக்கும். பிரயாக்ராஜ், உஜ்ஜயினி, நாசிக், ஹரித்வார் எல்லாத்துலேயும் நடக்கும். அர்த்த கும்பமேளா அப்படின்னா அர்த் அப்படின்னா பாதின்னு அர்த்தம். அர்த் அப்படிங்கிறது பாதி, ஹாஃப் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னென்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கிற மாதிரி 6 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த கும்பமேளாவுக்கு பேர் அர்த் கும்பமேளா அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பிரயாக்ராஜ்லேயும் ஹரித்வாரில் மட்டும்தான் நடக்கும். அது 4 இடங்களில் நடக்காது. அதுக்கடுத்து கும்பமேளா அப்படின்னு சாதாரண கும்பமேளா அப்படின்னு நடக்கும். அது 4 இடங்கள்லையுமே நடக்கும். அதுக்கப்புறம் மக் கும்பமேளா அப்படிங்கிறது என்னென்னா, அந்த மாசி மாதத்தில் நடக்கக்கூடிய சூரியன், புதன், சந்திரன் இந்த 3 பேரும் நவகிரக நிலையில் எந்த ஆற்றங்கரையில் வந்து அந்த நேரங்களில் இருக்கிறாங்களோ நவகிரக நிலைகளை பொறுத்து எந்த இடத்துல நடத்துறதுன்னு சொல்லி வருஷம் மக் கும்பமேளா அப்படிங்கிறது வருஷம் நடக்கக்கூடிய கும்பமேளா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் 5 வகையான கும்பமேளா இருக்குது. இப்போ நடக்கிறது இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் அப்படிங்கிற மகா கும்பமேளா தான் இப்போ நம்ம நடந்துட்டு இருக்குது. அதனால் அந்த கும்பமேளா நிகழ்ச்சியில் முடிஞ்ச அளவுக்கு கலந்துக்கிட்டு அந்த புனித நீராடி பகவானுடைய அருளை பெற்று அந்த மோட்சம் கிடைப்பதற்கான வழியை நீங்கள் எல்லாரும் பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. போக்குவரத்து மற்றும் தங்கும் வசதிகளை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஆன்லைனில் வந்து kumbamela.org அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய் பார்த்துட்டு எல்லாமே முன்பதிவு பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லைன்னா வேறு யாராவது அமைப்புகள் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க மூலமாக போகிறது வந்து ரொம்ப சிறப்பு. என்னென்னா அவங்களுக்கு அங்கே ஏதாவது தொடர்பு இருக்கும். கண்டிப்பாக அவங்க நம்மளை நல்லபடியாக தங்க வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வந்துடுவாங்க. ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுங்க, குழந்தைகள் முதியோர்களை தயவுசெய்து கூட்டிகிட்டு போகாதீங்க. ஏன்னா நீங்கள் நடக்க வேண்டிய தூரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு திருவிழா, உலகத்திலேயே இது ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக இருக்கிறதுனால ஒரு 6 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பிளாக் பண்ணியிருப்பாங்க. எங்கேயும் உள்ளுக்குள்ள டிரான்ஸ்போர்ட்டே எதுவும் இருக்காது. அப்படிங்கிறதுனால ரொம்ப தூரம் நடக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. போகக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப தூரம் நடக்கணும், அதுக்கு நம்ம தயாராக போகணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வச்சுட்டு அதிகமான லக்கேஜுகள் எடுத்துகிட்டு போகாதீங்க. சுமந்துட்டு நடக்க முடியாது இல்லைங்களா? என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி போங்க. போயிட்டு அந்த நாகசாதுக்கள் நீராடுறது மற்ற எல்லா விஷயங்களையும் அங்கே கண்டுகளித்து அந்த பூரண கும்பமேளாவில் அந்த மகா கும்பமேளாவில் கலந்துக்கிட்டு ஒரு பெரிய பாக்கியத்தை நீங்கள் எல்லாரும் பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய சேனலுடைய நோக்கம். அதனால் மேற்கொண்டு இது சம்மந்தமான ஏதாவது தகவல்கள் இருந்தாலும் நாங்கள் வரக்கூடிய காணொளிகளில் வந்து நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். இது வந்து உங்களுக்கு வந்து சிவராத்திரி வரைக்கும் இந்த கும்பமேளா நீடிக்குது. அதாவது தை மாத பௌர்ணமியில் ஆரம்பித்து சிவராத்திரி வரைக்கும் இந்த கும்பமேளா நடக்குது. கிட்டத்தட்ட 45 நாட்கள். நீங்கள் பிப்ரவரி மாதத்தில் ஒரு 4 தேதி 5 தேதிக்கு மேலே நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட்டம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறையாது, இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் ரஷ் கம்மியாகும். அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ண முடியுமான்னு நீங்கள் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு குழுக்களாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தனியாக போய் அங்கே கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக்கிறோம். அதனால் வந்து அந்த பிரயாக்ராஜில் எப்படி கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 நதிகள் இணையுதோ அதே மாதிரி ஹரித்வார் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரிஷிகேஷ், அதுக்கு மேலே வந்து இமயமலையினுடைய உச்சத்திலிருந்து மந்தாகினி, அலகநந்தா, பல்வேறு ஆறுகள் 5-6 நதிகள் வந்து ஒன்றா மேலே மலையில் இமயமலையிலிருந்து ஓடி வந்து அந்த ரிஷிகேஷ், ஹரித்வார் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த 5 நதிகளும் ஒன்றா சேர்ந்து கங்கா அப்படிங்கிற பேர் அங்கே தான் வருது. ஹரித்வாரில் தான் கங்கை அப்படிங்கிற பேரே உருவாகுது. ஏன்னா அது மலையிலிருந்து உருண்டு வந்து பல்வேறு நதிகள் மந்தாகினி, அலகநந்தா, பாகீரதி இந்த மாதிரி நதிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கங்கை அப்படிங்கிற பேரே வந்து ஹரித்வாரில் தான் உருவாகுது. அதனால தான் ஹரித்வாரில்
கும்பமேளா நடக்குது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, உஜ்ஜயினியில வந்து சிப்ரா அப்படிங்கக்கூடிய ஒரு தெய்வீக நதி அந்த உஜ்ஜயினி நகரத்தில ஓடுது. அதனால தான் அது அந்த அமிர்த துளிகள் விழுந்த இடத்துல அதுவும் ஒண்ணு. அதனால அங்க கும்பமேளா நடக்குது. அதே மாரி நம்ம நாசிக்ல பார்த்தீங்கன்னா, கோதாவரியுடைய ஆற்றங்கரையில தான் அந்த கும்பமேளா நடக்குது. அந்த கோதாவரி ஆற்றங்கரையும் அந்த அமிர்த துளி விழுந்த ஒரு ஆற்றங்கரை. அதனால இந்த 4 இடங்கள்ல தான் கும்பமேளாவுக்கு உண்டான சிறப்பு. இப்பொழுது நடக்கக்கூடிய மகா கும்பமேளா மிகவும் பிரசித்தி பெற்றது. 12 பூரண கும்பமேளாக்கு அப்புறம் நடக்கிறதுனால இது மகா கும்பமேளா. எல்லாரும் வந்து இதில கலந்துக்கிட்டு, பகவானுடைய ஆசீர்வாதங்கள வழங்கி, எல்லாரும் எல்லா நலங்களும், வளங்களும் பெற்று வாழ எங்கள் சேனல் சார்பா உங்களை எல்லாம் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.